என்னுடைய ஆம், புத்தாண்டு வாழ்த்துக்களை அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பத்துக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I want to give my New Year greetings to all of the Lord's children. ஆம், தேவன் கடந்த 2020 ஆண்டில் தேவன் நமக்கு இவ்வளோ நெருக்கங்கள் இடுக்கங்கள் மத்தியிலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கினது, நம்மை வழி நடத்தினது. The Lord's grace led us and saw us through many tribulations in the year 2020. அவ்வளவும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காகவே இருக்கிறது. But we know that all things work together for the good for those who love God. நமக்கு காரியங்கள் விளங்கினாலும் விளங்காத பட்சத்திலும் தேவன் நமக்கு அது நன்மையாய் முடிய பண்ணுகிறது தான் நம்முடைய விசுவாசம். Whether we understand many things or not, but the Lord works together those things for our very best. That's our faith. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ரோமர் 8:28 என்பது நாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காய் நாம் அதில் நாம் நிலை கொண்டிருக்கணும் அந்த வசனத்தில். Romans 8:28, we all know that verse very well, but we need to be completely sure-footed in that verse. அது சகலமும் அப்படின்னு வாசிக்கிறோம். நன்மைகள் மாத்திரம் இல்லை, எல்லா சகலமும் தேவன் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். In that verse it says all things, and that means not just good things. All things, the Lord will make all things work together for our good. நாம் இங்கே ஆதியாகமத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம், we read a verse in Genesis 42ஆம் அதிகாரம், Genesis chapter 42. Genesis and chapter 42. Verse 36, please. Genesis 42 and verse 36, and I will read that. Their father Jacob said to them, "You have bereaved me of my children. Joseph is no more, and Simeon is no more, and you take Benjamin. All these things are against me." இது ஒரு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு மேன், பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அபிஷேகத்தையோ ஒரு கிருபையோ ஒரு கன்றாத ஒரு பழைய உடன்படிக்கையினுடைய மனுஷனுடைய வார்த்தை, எனக்கு நடக்கிறது எல்லாம் எனக்கு விரோதமாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்கிறான். So this is a man in the old covenant. He hadn't received the infilling or baptism of the Holy Spirit, and what he says is everything, all these things are working against me. ஆக்சுவலாக பார்த்தா அவனுடைய பார்வையில், யாக்கோபனுடைய பார்வையில் யோசேப்பு இல்லை என்று சொல்கிறான். யோசேப்பு அருமையாக பிரைம் மினிஸ்டராக உட்காந்துட்டு இருக்கிறார். So in the eyes of Jacob, he says, "I haven't got my son Joseph," but he didn't know that Joseph, his son, was wonderfully seated as a minister, as a leader. ஓகே, சிமியோன் என்னாச்சுன்னு தெரியல, சிமியோனும் இல்லை அப்படிங்கிறார். சிமியோன் ஜோசஃபனுடைய கஸ்டடியில் இருக்கிறார், அவரும் இருக்கிறார். He says that I don't have Simeon, but Simeon was actually in the custody of Joseph quite well. இப்போ பெஞ்சமினையும் கொண்டு போக பார்க்குறீங்க இப்போ. And then he says, now you want to take Benjamin as well? ஆண்டவரே, நடக்கிறது எல்லாம் எனக்கு விரோதமாகவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். So he's crying out to the Lord saying, "Lord, all these things are working against me." அதான் தரிசித்து நடப்பது. This is to have a vision and then walk, to see and walk. நாம் காரியங்களை பார்த்து காணப்படுகிறவைகளினால் நாம் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. So these are things where we walk only by what we see. ஆனால் இதே அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய உடன்படிக்கையில் சொல்லும் பொழுது எனக்கு நடக்கிறது அத்தனை நன்மைக்காகவே நடக்கிறதுன்னு சொல்றார். Praise the Lord. That is new covenant faith. But the new covenant faith, according to Paul, is all things work together to me for the good. ஆனால் அவருக்கு அது தெரியல, பாவம். பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த மனுஷனுக்கு தெரியல அது. But a man in the old covenant, he did not know that truth. பிரியமானவர்களே, ஆரம்ப நாட்களில் நான் பெங்களூர் கான்ஃபரன்ஸ்கில் இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருந்த நாட்களில் நம்மளுடைய மூத்த சகோதரர் சகரியா பொண்ணு இப்படி ஒரு 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 இலிஸ்ட்ரேஷன் சொல்லுவார். ரோமர் 8:28. In the beginning days when I used to attend the
conference in Bangalore, Brother Zach used to say an illustration about Romans 8:28. ஓகே. அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ தான் வந்து அக்வா, இந்த அக்வா ஃபில்டர், இந்த வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிறது இந்த நாட்களெல்லாம் இப்போ எல்லார் வீடுகள்லேயும் இப்போ காமனாக இருக்குது இப்போ. So in India, for example, in many houses nowadays, water filtering system is quite common at home. ஆனால் அந்த நாட்களில் வந்து அந்த அக்வா பியூரிஃபையர், அந்த அக்வா ஃபில்டரை, அந்த வாட்டர் ஃபில்டரை பியூரிஃபையரை முதல்ல பெரிய பெரிய பட்டணங்கள், கல்கட்டா, டெல்லி, பெங்களூர், இது போல் சிட்டிஸ்க்கு முதல்ல கொண்டு வரும் பொழுது அவங்க சில ஒரு டெமோ பண்ணி காமிப்பாங்க. So when these aqua filters, as they're called, the water filter system for homes, when they're introduced in the major cities in India, they used to do a demonstration of the product before selling it. அதில் வந்து ஒரு 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 பேட் வாட்டரை உள்ளார ஊற்றுவாங்க, வெளியில் அப்படி கப்பு வச்சாங்கன்னா அது வந்து உள்ளார நல்ல ஒரு குட் வாட்டர் அப்படி வெளியில் வரும். So the demonstration is you pour some dirty water and then you hold a cup against it. Through the filtering system, you get some clean water in your cup. அப்போ இந்த ஜனங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு 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 வியப்பாக இருக்கும், அது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அவ்வளோ டேர்ட்டி வாட்டர் உள்ளார போயிட்டு ஒரு பேட் எப்படி குட்டாக வருதுன்னு சொல்லிட்டு. So people used to be amazed to think, oh wow, how did that happen? This dirty water has now come through as clean drinking water. பிரைஸ் லார்ட். அப்போ அந்த நாட்களில் நான் கேட்கும் பொழுது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வீட்லேயும் உண்மையான அக்வா ஃபில்டர், அக்வா பியூரிஃபையர் ஒரிஜினலாக நம்ம வீடுகளில் இருக்கோ இல்லையோ, ரோமன்ஸ் 8:28ங்கிற ஒரு அக்வா ஃபில்டர் பியூரிஃபையர் ஈச் அண்ட் எவரி ஹோமில் இருக்கணும்னு அப்போ சொல்லுவார். So Brother Zach used to say those days, brothers and sisters, whether you have an aqua water filter system at home or not, each of us can have this Romans 8:28 filter system at home. பை காட்ஸ் கிரேஸ் என் வீட்டில் அக்வா ஃபில்டர் இருக்கு. By God's grace, I have the aqua filter system at home. ஆனால் இந்த லிட்டரலான அக்வா ஃபில்டர் அப்படிங்கிறது, இந்த பியூரிஃபையருங்கிறது வாங்கினது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னால் தான் வாங்கினேன். ஆனால் மெனி இயர்ஸ் பேக் நான் வந்து எதை வாங்கிட்டேன் அப்படின்னா ரோமன்ஸ் 8:28 அக்வா வாங்கிட்டேன். The actual water filter system I got only a few years ago for my home, but the fact of the Romans 8:28 filter system, by God's grace, I had that at home long ago before that. நான் நினைக்கிறேன் லண்டன் சேவ்ஸில் உள்ள எல்லா ஃபேமிலியும் ரோமன்ஸ் 8:28 அக்வா இல்லைன்னா நியூ இயரில் ஆஃபர் போட்டிருக்காங்க, ஃப்ரீ தான் கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். I would like to suggest a New Year offer, a discount system for all of you. For London CFC believers, there's Romans 8:28 filter system. I'd recommend that you buy that. Okay. Any dirty, any bad, whatever it may be, உள்ளார வந்துச்சுன்னா வெளியில் வந்து உங்களுக்கு வந்து குட் வாட்டர் கிடைக்கும் உங்களுக்கு. Whatever the situation that comes into it, dirty or filthy, but at the end of it, end product is you'll have a clean filtered product coming out of it. எனக்கு ஏன் இப்படி எனக்கு விரோதமாக நடக்குது அப்படிங்கிறது காரியமே கிடையாது. It's not a point to say, why are these things happening to me like this? எல்லாம் எனக்கு நன்மைக்காகவே நடக்கிறது. All things are working together for my very best. அது தீமையாக இருந்தால் தேவன் நன்மையாக எனக்கு முடிவு பண்ணுவார். If it's evil, the Lord will make it work together for the good. அப்படிதான் ஜோசஃப்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். That's how we saw in the life of Joseph. ஜீசஸ்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். See that in the life of Jesus. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அதுதான் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற அத்தனை தீமையும் நன்மையாகவே. Whatever situation the Lord allows in our lives, it will all work together for the good. இந்த வார்த்தையை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Deuteronomy chapter 23. I would like to show you this verse in Deuteronomy and chapter 23. Verse 5. Deuteronomy chapter 23 and verse 5. These are all the words of Moses. These are the words of Moses. Please read verse 5. I'd read Deuteronomy 23, verse 5 onwards. Nevertheless, the Lord your God was not willing to listen to Balaam, but the Lord your God turned the curse into a blessing for you, because the Lord your God loves you. You Praise shall Lord. praise the Lord. அந்த வார்த்தை எவ்வளோ, கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர்
மறுபடியும் again உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர். Praise the Lord. Praise Within the short verse we read 3 times உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர். In this short verse, we read 3 times, the Lord your God, the Lord your God, the Lord your God. ரோமன்ஸ் 28ல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இருக்கு. ஆனால் இங்கே டியூட்டானமி 23:5ல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் அப்படின்னு வாசிக்கிறோம். In Romans 8:28, we see that to all those who love God. But here in Deuteronomy 23:5, we see because the Lord God loves you. தேவன் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் என்ன செய்கிறார் என்றால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். Because the Lord your God loves you, He's turned the curse into a blessing, is what we read here. என்னவென்றால் பிலேயாம் கூலி பேசிவிட்டான். பிலேயாம் தேவ ஜனங்களை சபிக்கும்படிக்கு கூலி பேசிவிட்டான். Because Balaam had agreed a sum of money to curse the people of God. இப்ப மலை மேல ஒரு மலை உச்சிக்கு செல்கிறார். He goes up to a mountain top. தேவன் என்ன அவருக்கு சொன்னார் என்றால் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கவர்கள், இவர்களை நீ சபிக்க கூடாதுன்னு சொன்னார். ஆனாலும் ஒரு பண இச்சை நிமித்தமாய் மலை உச்சிக்கு போகிறார். The Lord clearly has said, these are my people, don't curse them. But Balaam had agreed a sum of money and he went up to the top of the mountain in order to curse the people of God. இப்ப தன்னுடைய வாயை திறந்து அவர்களை சபிப்பதற்காக அப்படி வார்த்தை அப்படி வாயிலிருந்து வருகிறது. வாயிலிருந்து வரும்பொழுதே தேவனதை ஆசீர்வாதமாக மாற்றினார். So he is starting to curse by saying words from his mouth. The words are just starting to appear, but the Lord immediately changes that curse into a blessing. அதுதான் அங்கே நம்பர்ஸ் சாப்டர் 23ல வாசிக்கிறதெல்லாம் நாம் இனிமேல் நம்பர்ஸ் 23 படிக்கிறப்பெல்லாம் அவன் வேற ஏதோ சொல்ல தன்னுடைய ஹார்ட்ல இருந்து ஏதோ ஒன்று சபிப்பதற்காக அப்படி கொண்டு வரணும்னு நினைச்சா அதெல்லாம் மாறி மாறி வந்துருச்சு வெளியில. So when we read Numbers 23 from now on, what we can understand that is, he was starting to bring out the curse from his heart into words in his mouth, but at that point, the Lord changed that into a blessing. Praise the Lord. Praise the Lord. எப்பேற்பட்டதான தேவனை நம்மிடத்தில் அன்பு கூறுகிறதான தேவனை நாம் கொண்டாடுகிறோம். How we can celebrate a God who truly loves us. ஓகே, சாபம் ரோமர் 8:28 அக்வாக்குலர் அந்த பியூரிஃபையருக்குள்ள போயிட்டு வரும்பொழுது பிளெஸிங்கா வெளியில வந்துரும். So according to Romans 8:28 purifier, the filter, the curse that goes in comes out as a blessing. Praise the Lord. இப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் தான் என்ன கர்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க, எனக்கு ஒரு பிளெஸிங் தான் இருக்கும் எனக்கு. So if somebody curses me just once, I have only one blessing. இப்போ எனக்கு 10 பேர் எழும்பி 10 கர்ஸ் போட்டாங்கன்னா எனக்கு 10 நன்மையா வரும், எனக்கு 10 blessings வரும். But if 10 people rose against me and cursed 10 times, then I received 10-fold blessing. ஓகே, லண்டன் சிஎஃப்சி பீப்புளுக்கு உங்களுக்கு எவ்வளவு blessings வேணும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும்? So I ask the brothers and sisters in London CFC, how much blessings do you want? நிறைய blessings வேணுமா? You want to receive blessings much? அப்பனா என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம். So what do you need to receive then? மனுஷருடைய காரியங்கள் அத்தனையும் எதுவா இருந்தாலும் சரி தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். Whatever the works of men, the Lord will change all that into a blessing. எனக்கு எத்தனையோ எவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சு மனுஷர்கள் எனக்கு தீமை செய்யறதும் அல்லது யாராவது சபிக்கிறாங்க காரியங்கள் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்படியே எழுந்திரிச்சு நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா ஜம்ப் பண்ணணும் நம்ம. So whenever people are doing things against me, I have the opportunity on each of those occasions to jump up and say a hallelujah. தேவனுடைய சமூகத்தில் போய் அப்படியே praise the Lord, ஆண்டவரே you are making me a rich person with the blessings. I can go to the presence of the Lord and cry out to him saying, Lord, you're making me a rich person with all these blessings. Praise the Lord. ஏன்னா நம்ம வீட்டில் ரோமர் 8:28 இருக்கு. The reason is we have Romans 8:28 at home. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். We love the Lord and he loves us. பிரியமானவர்களே, ஆகையினால் கடந்த நாட்கள் 2020ல நமக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி,
whatever has happened to in 2020, brothers and sisters, in our lives, அவ்வளவும் தேவன் நம்மளுடைய நன்மைக்காகவே செய்து முடித்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தெரியாது அது. all of those things the Lord has made it work together for the good. We may not know that today. ஓகே, நான் ஜெரமியா சாப்டர் 29 Jeremiah chapter 29. என்னுடைய இருதயத்தில் உள்ள வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I want to share these words that are in my heart today. நமக்கு ஒரு நல்ல ஒரு புழக்கமான நல்ல அதிகமாய் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். நான் எரேமியா 29 இந்த வசனத்தை கிட்டத்தட்ட நிறைய பிலீவர்ஸ் வந்து எரேமியா 29 11 12 13 14 வரிசையாக வாசிக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். We all know this familiar verse in Jeremiah, and we know lots of believers as well. 11, 12, and 13, they familiarize themselves with these verses. They know them. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் கர்த்தர் சொல்கிறார். Verse 11, for I know the plans that I have for you, declares the Lord. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. Plans for welfare and not for calamity. நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், உங்களுக்கு செவி கொடுப்பேன். 12, you will call upon me, come and pray to me, and I will listen to you. உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடுகிறீர்களால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். 13, you will seek me and find me when you search me for with all your heart. ஓகே, இந்த வேர்ஸ் நான் வாசிக்கும் பொழுது நமக்கு உண்மையிலே நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது, விசுவாசிக்கத்தக்கதாக நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த தீஸ் வேர்சஸ். We love to read these verses. They're such a blessing, and we are encouraged reading these verses. ஓகே, அதில் 11ஆம் வசனத்தினுடைய எண்டில் எப்படி இருக்குன்னா, நான் உங்கள் மேல் வைத்திருக்கிறதான நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Verse 11, it says, I know the plans I have for you, declares the Lord, plans for welfare and not for calamity. ஓகே, அப்போ தேவன் நமக்காக கொண்டிருக்கிறதான இந்த 2021 கம்மிங் டேஸ், கம்மிங் வீக்ஸ், ஈச் மந்த்ஸ் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பிளான்ஸ், நினைவுகள், யோசனைகள், பிளான்ஸ், அவருடைய தாட்ஸ் அத்தனை நம்மளுடைய வெல்ஃபேருக்காகவே அப்படின்னு வாசிக்கிறோம் 11ல். So we read in verse 11 that all the thoughts and plans the Lord has for my life for 2021 is thoughts and plans for good, for my welfare. ஆனால் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் ஜெரமியா சாப்டர் 29 verse 11 இந்த ப்ராமிஸ் எப்போ நிறைவேறும் என்றால், நான் என்னுடைய பார்ட் 7ல் இருக்கு. ஜெரமியா சாப்டர் 29 7, that is my part. 21 is Lord's part. Please. So verse 7 is my part to do, for verse 11 the Lord's part to be done. We can read that. 7th அப்படி என்ன நான் செய்ய வேண்டிய காரியங்க இருக்கு. So what is that thing that I need to do that we find in verse 7? அந்த வசனத்தை நாம் நிதானமாய் வாசிப்போம். We'll read that verse slowly. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பாபிலோன் பட்டணத்தினுடைய வெல்ஃபேரை தேடி அதனுடைய வெல்ஃபேருக்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு வெல்ஃபேர் இருக்கையில் உனக்கு வெல்ஃபேர் இருக்கும். So verse 7, seek the welfare of the city where I've sent you into exile, and pray to the Lord on its behalf, for in its welfare you will have welfare. அப்ப 7 நான் கை கொள்ளாம நான் 11 நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் எதிர்பார்க்க கூடாது. ஒரு தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு வெல்ஃபேர் நான் எதிர்பார்க்கணும் அப்படின்னா, தேவன் நீ அதனுடைய வெல்ஃபேரை தேடு, அதனுடைய வெல்ஃபேருக்காக நீ விண்ணப்பம் பண்ணு அப்படின்னு சொல்றார். So if I need the welfare promised to me in verse 11, then I have to seek the welfare that I'm commanded in verse 7. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நமக்கு பலமாய் வருவதாக. May this word come strongly to us, brothers and sisters. ஓகே, இப்போ அந்த பீப்புள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால், யூதேயாவினுடைய ஜனங்களை பாபிலோன் நெபுகத் நேச்சாரினுடைய ஆர்மி பாபிலோன் வந்து ஜூடாவை சிதைத்து சின்னாபின்னமாக்கி, எருசலேம் அலங்கங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கி, குடும்பங்களை அழித்து கொன்று அவர்களுடைய உடைமைகளையும் அவர்களையும் வாலிபர்களெல்லாம் குடும்பங்களெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்போ எவ்வளவாய் அவருடைய இருதயம் என்னவா இருக்குன்னா, கசப்பினாலும்
மனத்தாங்களினாலும் குரோதத்தினாலும் விரோதத்தினாலும் மன்னிக்க முடியாத இருதயம் அவருடைய இருதயம். அப்ப ஆண்டவர் சொல்றார், The time that the Lord speaks this word is when Nebuchadnezzar had come to Judah and completely destroyed Judah. He destroyed Jerusalem, he had taken the families captive, he destroyed their belongings, their property, and everything, completely destroyed them. And imagine how much anger and hatred and unforgiveness they would have had in their heart. That time, the Lord says His word. இப்ப கொண்டு போய் ஒரு 70 ஆண்டுகளுக்கு அந்த ஜனங்கள் போய் என்னவா இருக்க வேண்டும் கேட்டா, அடிமைகளாய் புறஜாதியாருடைய தேசத்துல அடிமைகளாய் அவர்கள் அங்க போய் சிறுமைப்பட்டு கிடக்கணும். So now, for 70 years, they had to go and be slaves and go through that tribulation and be in slavery. இப்ப அவருடைய இருதயம்லாம் எப்படி இருக்கும்? இப்ப Imagine how their hearts will be at that point. அந்த டைம்ல ஆண்டவர் பேசினார். And that's when the Lord speaks that word. தம்முடைய தாசனை கொண்டு ஜெரமியா கொண்டு ஒரு எழுதின வார்த்தை, உனக்கு நன்மை உண்டாகணும்னா, உனக்கு சமாதானம் உண்டாகணும்னா, உனக்கு வெல்ஃபேர் உண்டாகணும்னா, முதல்ல உன்னை சிறப்பிடிச்சிட்டு போன ஒரு மனுஷனுடைய அவனுடைய சமாதானத்தை நீ தேடு, அவனுக்கு வெல்ஃபேருக்காக நீ ஜெபம் பண்ணு, அவனை ஆசீர்வதிச்சிரு அப்படின்றார். The Lord says, if you want the welfare that I have promised you, then you pray and forgive for the welfare of the man who imprisoned you and mistreated you. You pray for his welfare. பிரியமானவர்களே, இது தேவனுடைய மாறாத பிரமாணம். This is God's impartial promise. It doesn't change. இந்த 2021ல என்னுடைய உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது நான் ஒரு பேரிலும் நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டாம் அப்படின்னா, மனத்தாங்களோ, மனம் புண்பட்டிருப்பதோ, ஒரு கசப்போ, யாரையும் ரிலீஸ் பண்ண முடியாதபடிக்கு இருதயத்தில் கட்டி வைத்திருக்கிறதோ எதுவும் வேண்டாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். ஒன்றே ஒன்று செய்கிறேன், நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். When I sought the Lord for a word to share with you all this morning, this is the word that the Lord gave me, that forgetting the things that are behind and looking at the things forward and proceeding like that, forgiving all the bitterness that people have caused, the offense that people have caused, and all the evil that they've done, to forgive and to forget that and to press on looking forward. அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையான ஒரு காரியங்களை நாம் 2021ல நாம் காண முடியும். நாம் that is when we can see glorious things from the Lord in 2021. நாம் பின்னானவைகளை நாம் மறக்க வேண்டிய காரியங்களை நாம் நிறைய காரியங்களை நாம் பின்னானவைகளை நாம் மறக்கணும். There are a lot of things that we have left behind that we need to forget. நம்மளுடைய மூத்த சகோதரர் கூட நேற்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு பேசும்பொழுது நம்மளுடைய ஃபெயிலியர்ஸையும் மறக்கணும், நம்மளுடைய சக்ஸஸையும் மறக்கணும்னு சொன்னாங்க. The elder brothers, when they were sharing yesterday for the New Year meeting, they said, we have to look behind and we have to forget our failures and our successes that are passed behind us. நாம் மனுஷர்கள் நமக்கு கொடுத்ததான வருத்தங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் மறக்க வேண்டும். We should also forget the bad things that people have done to us in the past. For example, Genesis chapter 41. For example, Genesis chapter 41. Sorry, 41. Genesis chapter 41, verse 51. Genesis chapter 41 and verse 51. Please. Joseph named the firstborn Manasseh, for he said, God has made me forget all my trouble and all my father's household. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டான். He named his firstborn as Manasseh, for he said, God has made me forget all my trouble and all my father's household. அது அந்த ட்ரபிள் அப்படின்னா, அந்த ட்ரபிள் யார் கொடுத்தது என்றால் தன்னுடைய மூத்த சகோதரர்கள் 10 பேர் கொடுத்த ட்ரபிள் அது. Who gave this trouble to him? It's his elder brothers, 10 of them, that given that trouble to him.
அவைகளை ஜோசப் ஒரு ஓல்ட் கவனன்ட் மேன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் கிருபையில் என்னன்னு தெரியாது. பட் தேவனை அறிந்து தேவனுக்கு பயப்பட்ட மனுஷனாகிய அவன் சொல்றான் பழைய உடன்படிக்கையில், என் வருத்தங்களை மனுஷர்கள் என் சகோதரர்கள் செய்த என் வருத்தங்களை தேவன் மறக்க பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. This man in the Old Covenant, he didn't have the anointing of the Holy Spirit. He didn't have grace. But he said, the Lord has given me this ability to forget all the trouble that my family has given me. மனாசே அப்படின்னு அப்படி கூப்பிடுறாருன்னு வச்சுக்க அந்த குழந்தைய. So each time he called his son lovingly, Manasseh. அப்படின்னா என் தேவன் என் சகோதரர்கள் செய்த துரோகத்தை எனக்கு மறக்க பண்ணினார் அப்படின்னு கூப்பிடுறான். So what he's referring each time he calls him Manasseh is, the Lord has made me forget all the evil my brothers did to me. மனாசே மனாசே மனாசே, என் தேவன் என்னை மறக்க பண்ணினார், என் தேவன் மறக்க பண்ணினார், என் தேவன் மறக்க பண்ணினார். பிரைஸ் தி லார்ட். Each time he calls out Manasseh, he says and confesses that the Lord has helped me forget. The Lord has helped me forget all the past. அடுத்த வார்த்தை அடுத்த வசனத்துல நான் வாசிக்கிறோம். எப்ராயிம். In verse 52 here, his second son is Ephraim. தேவன் என்னை பழுக பண்ணினார். For God has made me fruitful. நாம் எப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பழுகி பெருக முடியும்? When can we be fruitful in our life that the Lord has given to us? எப்ப எப்ராயிம் நம்முடைய வாழ்க்கையில பிறக்க முடியும்? When will Ephraim be born in our life? பிரியமானவர்களே, முதலாவது நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் மனாசே பிறக்கணும். First of all, we need to have the birth of a Manasseh in our families. அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பழுகி பெருக முடியும். Only then can we be fruitful in our spiritual life. ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வாழ்ந்த ஒரு ஜோசப்புக்கு இது சாத்தியம் என்றால், புதிய உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம், குமாரனை நமக்கு முன்னோடியாக வைத்திருக்கிற நாம், எவ்வளவாய் தேவன் நம்மை மறக்க பண்ணுவார். If this can happen to a man in the Old Covenant, imagine for us in the New Covenant who we are baptized by the Holy Spirit and we have the Son, Jesus Christ the Son, to look up and follow Him. How much we can have this promise in the New Covenant? அப்ப பிரியமானவர்களே, பின்னானவைகளை நாம் மறந்து அப்படின்னா அது நம்மளுடைய ஃபேமிலியில் இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஒர்க் ஸ்பாட்டில் இருக்கட்டும், நம்மளுடைய சர்ச்சில் இருக்கட்டும், யாராக இருந்தாலும், நம்மளுடைய நெய்பர்ஹுட்ஸாக இருக்கட்டும், யார் நமக்கு எந்த ட்ரபிள், எந்த தொல்லைகள், வருத்தங்கள் நமக்கு கொடுத்திருந்தாலும் அவைகள் எல்லாம் தேவன் நம்மை மறக்க பண்ணுவாராக. So whatever the trouble that people have done to us in the past, whether it's from our family, from our wife, from work, at church, or wherever we've had different situations, may the Lord give us grace to forget all that. அதனுடைய விளைவுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம், ஜோசப் மேலே போனது. That is the end result, how Joseph was able to move up. நாம் முன்னானவைகளை நாம் நாடி மேலே போகணும் பிரியமானவர்களே. We have to look front and look up and proceed towards the front, brothers and sisters. நாம் அவர்களுடைய வெல்ஃபேருக்காக நாம் தேடணுமா, விண்ணப்பிக்கணுமா? We have to pray and seek the welfare is the word that we read. அதுல தான் என்னுடைய வெல்ஃபேர் இருக்குதுல. In that is my welfare. அதுக்கு சமாதானம் இருக்கையில் உனக்கு சமாதானம் இருக்கும். If they have peace, in that you will have peace. உனக்கு வெல்ஃபேர், அதுங்களுடைய வெல்ஃபேர்ல தான் உன்னுடைய வெல்ஃபேர் இருக்கு அப்படிங்கிறார். In that's welfare, you will have welfare, says the Lord. நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளபடிக்கு நீ அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதிச்சிரு. In order for you to receive the blessing, you recognize and give the blessing to the others. பிரியமானவர்களே, மகிமையான இந்த சுவிசேஷத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I want to praise the Lord for this beloved gospel. ஆகையினால் நம்முடைய இருதயத்துக்குள்ளர நாம் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, யாரையும் நம்ம இருதயத்துக்குள்ளர கசக்கிறதோ, ஒரு விதமான மன்னிக்க முடியாத ஒரு குரோதமான இருதயோ, மனத்தாங்களோ நம்மளுடைய இருதயத்தில் இருக்க வேண்டாம். In our hearts, we need to check if we have any bitterness, any offense that other people have caused, unforgiveness that is there in my heart. We have to recognize that. Okay, வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் வேதத்திலிருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். I want to show you some words from the Word of God. முதலாவது, தேவன் பேரிலே சிலருக்கு மனத்தாங்கல் உண்டு.
Some people are offended with God. Proverbs chapter 19, Proverbs in chapter 19, verse 3. verse 3. You please read. The foolishness of man ruins his way, and his heart rages against the Lord. ஓ ஆம், மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கிடுச்சு. The foolishness of man ruins his way, ஆனால் அவனுடைய மனம் யார் மேல் மனத்தாங்கல் அடைந்திருக்கிறார் என்றால் கர்த்தரிடத்திலே மனத்தாங்கல் அடைந்திருக்கிறான். and his heart it rages against the Lord. பிரியமானவர்களே, கடந்த நான் இது மாதிரி பீப்புள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். I've seen such people in my life. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புருஷனா ஒரு ஒரு நல்ல ஒரு புருஷனுக்குரியதான ஒரு லட்சணத்தோடு ஒரு அழகாய் தன் மனைவியை ஆண்டு கொள்ள தெரியாதபடிக்கு மதீனமாய் தன்னுடைய மனைவியை டீல் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலி என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு கேஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பொழுது உடனே யார் பேரில் தாங்கள் அடைவார்கள் என்றால், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த மனைவியை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தேவன் மேலே மனத்தாங்கள் அடைகிற புருஷர்கள் உண்டு. I've seen husbands who are supposed to be loving their wife and working along with them. When something happens, some confusion or something like that, they get angry with God, saying, Lord, why did you give me such a wife? ஈவன் பேரண்ட்ஸ் கிட்ட குறை சொல்லுகிறவர்கள் இருக்காங்க. Some people complain about their parents. ஈவன் சர்ச்சினுடைய எல்டர்ஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. People go and complain to the elders in a church. நான் இந்த சர்ச்சில் இந்த எல்டர் தான் எனக்கு இந்த பெண்ணை காண்பிச்சார், இல்லை இந்த தாய் தகப்பு தான் இந்த பெண்ணை எனக்கு காண்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர்களையும் எல்டர்ஸையும் பேரண்ட்ஸையும் ஈவன் காடையும் நீர் தந்த மனைவின் கை நீட்டுகிறவர்களும் உண்டு. So they show their hands and they say, this elder got this wife for me, or my parents, they got this wife for me, or they blame God and say, God gave this sort of wife for me, and their complaint is against God. ஆக்சுவலாக புருஷனா தாழ்மையா அன்பில் ஒளியில நடக்க தெரியல, அதான் மதியினம். Their foolishness is that they cannot live in the light to see that it is their fault, what fault they have light. They cannot walk in that light. சிலர் தங்களுடைய மதியினத்தின்படி என்ன செஞ்சிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை செய்யக்கூடாத ஒரு பிஸ்னஸை ஆண்டவரிடத்தில் காத்திருந்து பொறுத்திருந்து தேவ ஆலோசனையின்படி ஒரு பிஸ்னஸ் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த பிஸ்னஸில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு லாஸ், ஒரு கன்ஃபியூஷன், அது அப்படியே ஒளிஞ்சு போகும் பொழுது அவர்கள் கர்த்தரிடத்தில் மனத்தாங்கள் அடைவார்கள். So some people foolishly they start a business rather than waiting on the Lord, seeking His will and praying about it. And when eventually the business fails, then their complaint and anger is towards God. ஓகே, சிலர் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க தெரியாதபடிக்கு தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பாங்க. பிள்ளைகளுடைய திராணி என்னதுன்னு தெரியாதபடிக்கு ஒரு காரியத்தை படிக்க வச்சிருப்பாங்க. நான் சில பேரண்ட்ஸ் நான் பார்க்கறது உண்டு. Some parents, I've seen them that they don't know how to bring up the children. They don't know how to prioritize what education they need to go based on the children's ability, and they push them too much into getting them into higher studies and stuff like that. கடைசியில் அந்த பையனுக்கு என்னவே இல்லைன்னா ஒரு எபிலிட்டி, ஒரு கெப்பாசிட்டியே இல்லாதபடிக்கு ஒரு பையன் தலையில் கொண்டு இன்ஜினியரிங் ஸ்டடீஸை கொண்டு போய் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் கூட்டி கடைசியில் அவன் ஏகப்பட்ட அரியர்ஸ் பேப்பரை வச்சு பாதியிலே படிக்க முடியாதபடிக்கு படிப்பு கொலாப்ஸ் ஆனோடனே அப்படியே டிஜெக்ட் ஆயிடுறது. ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு தேவன் மேலே குறை சொல்கிறது. So rather than seeing the ability of the child, they would have placed something like complex education like engineering by spending tens and thousands of pounds for this child to go to university, and the child can't finish university. Halfway through they quit university because they fail and they're not interested anymore, and then they feel dejected. The parents feel dejected, saying, why has this happened to me? And then they complain against God, saying, Lord, why did you allow this for me? நான் சர்ச்சுக்கு தானே வந்துகிட்டு இருக்கேன், நான் சர்ச்சுக்கு தான் இருக்கேன், ஏன் சர்ச்சு தேவன் என்னை ஏன் அப்படி கைவிட்டார்? They say, Lord, I keep going to the church, but why has God forsaken me? பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் இந்த வசனத்தை வெளிச்சம் பெற்றால் நலமா இருக்கும். Such people, if they receive light on this verse, it will be good for them. ரியல் அக்னாலெட்ஜ்மெண்ட் அப்படின்னா, ஆண்டவரே நான் மதியினமா நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். The true acknowledgement is to say, Lord, I have acted foolishly. அதனால தான் இப்படி காரியங்கள் நடந்துருச்சு.
That's why these things have happened the way they've happened. நான் புருஷனா நான் நான் நடந்து கொள்ளல. As a husband, I failed, Lord. ஆண்டவரே, நான் தகப்பனா நான் நடந்து கொள்ளல. As a father, I failed. உம்முடைய சித்தத்தின்படி நான் இந்த பிசினஸ் தொடங்கல. I didn't seek your will before starting this business. சில பேர் ஃபாரினுக்கு போவாங்க. Some people go abroad. தேவ சித்தம் இல்லாதபடிக்கு அப்ராட் போறது. Without seeking God's approval, they go abroad. கடைசியில் அதில் வந்து ஒரு இட் வில் எண்ட் இன் வெயின். எல்லா காரியங்கள் வீணா முடிஞ்சிடும் அது. All that end result of that would be a failure and it will end up in vain. அப்போ கடைசியில் அவருடைய மதியினத்தின்படி காரியங்கள் நடப்பிச்சிட்டு, ஆனால் முடிவில் என்னென்ன கர்த்தர் மேல் மனத்தாங்கள். They acted foolishly and did that, but then they get offended with God and their anger is towards God. ஒரு மனுஷன் துணிகரமாய் கர்த்தரிடத்திலேயே மனத்தாங்கள் அடைவானானால் அவன் எவ்வளவாய் மனுஷனிடத்தில் மனத்தாங்கள் அடைவான். If a man presumptuously gets offended with God, imagine how much more offended he will get with people around him. ஓகே, வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் இதுக்கு உதாரணமாக காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show you a verse from the Word of God regarding this. ரூத் புஸ்தகம். We can see that in Ruth. 1ஆம் அதிகாரம். Verse 1. நாம் அங்கே எலிமெலேக் என்கிற ஒரு 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 ஜூவை, ஒரு யூதனை நாம் வாசிக்கிறோம். அவன் பெத்லெஹேமை சார்ந்தவன். அவன் எலிமெலேக். We read about Elimelech in chapter 1. Verse 2. Ruth chapter 1 and verse 2. The name of the man was Elimelech. அவனுடைய மனைவியின் பேர் நகோமி. And the name of his wife Naomi. அவனுடைய 2 பையன்கள் பேர் மக்லோன், கிலியோன். And the names of the 2 sons were Mahlon and Chilion. ஓகே, அவர்கள் பெத்லெஹேம் அப்பத்தின் வீட்டில் அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமில் அவர்கள் இருந்தார்கள். And they were dwelling in Bethlehem, which was the place of bread. ஆனால் அந்த ஊரில் அவர்களுக்கு அந்த பஞ்சாப் ஏற்பட்டுருச்சு அந்த நாட்களில். In those days, there was a famine. சில சமயங்களில் அப்பத்தின் வீட்டில் சில சமயங்கள் பஞ்சம் அப்பத்துக்கு வரலாம். For Ephrathites, there might be a time of famine in that land. It could happen. அதனால் அப்பத்தின் வீடாகி பெத்லெஹேம் விட்டு ஓடி போயிடக்கூடாது. But you can't run away from Bethlehem because there's a famine. எலிமெலேக், நகோமி அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்க. மோவாப் தேசத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. Elimelech and Naomi, they decided to proceed towards Moab. அது நகோமிக்கு அதில் பங்கு இருக்கு. Naomi also was part of that decision. சில இடங்களில் அருமையான சகோதரிகள் தங்களுடைய ஆலோசனை புருஷனுக்கு கொடுக்கலாம். Sometimes the wives can give a counsel to the husband. வேண்டாங்க, பெத்லெஹேம் இட்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் பிரெட். இங்கே அப்பத்தின் வீட்டை விட்டு நாம் போயிட வேண்டாம். கர்த்தர் நம்மளுக்கு பஞ்சத்தின் நாட்கள் நிமித்தமாய் நாம் மோவாபுக்கு போகிறது நல்லதில்லை. அது ப்ரொஹிபிட்டட் ஏரியா, அது நமக்குரியது கிடையாது. நாம் மோவாபுக்கு போக வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருக்கணும். What she should have said is, she should have said, see, Bethlehem, this is the place of bread. It's a house of bread for us. And Moab is a place where we shouldn't go. It's a prohibited land. We shouldn't go from there just because there's a famine here. அது அம்மோன், மோவாப் சபிக்கப்பட்ட தேசம். அதுக்குள்ள நான் போகக்கூடாது. Ammon and Moab are cursed places. We shouldn't be going anywhere near there. ஆனால் அவ சொல்லலை. But she didn't say that. அவ சொல்லலைங்கிறது பின்னால் நமக்கு தெரிய வரும். We know, reading further, that we know that she didn't say that. அந்த நாட்களில் மேலே வாசிக்கிறோம் பாருங்க, அந்த முன்னால் உள்ளதான ஜட்ஜஸ் புக்கினுடைய லாஸ்ட் வேர்ஸ் எதில் முடியுது என்றால், ஒரு லீடர் இஸ்ரேலில் நோ லீடர் நோ கிங், அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். We read that the last verse in Judges, just the verse from the chapter before, is the last verse 25. In those days there was no king in Israel. Everyone did what was right in their own eyes. அதனுடைய அடுத்த வரி என்ன போட்டிருக்குன்னா, எலிமெலேக் ஃபேமிலி குறித்து வாசிக்கிறோம். And the next proceeding from that is we read about the Elimelech family. ஓகே, இப்போ எலிமெலேக் என்ன செய்தான்னா, தன் பார்வைக்கு எது சரி போனதுபடி செய்தபடிக்கு அவன் மோவாபுக்கு போனான். So Elimelech, according to what was right in his eyes, he proceeded towards Moab. பிரியமானவர்களே,
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். Read in Proverbs, there is a way that seems right to man, but its end thereof is death. இதோ அப்படி ஒரு காரியத்தை நாம் இங்க வாசிக்கிறோம். We read such a thing here. மதீனமான வழிகள், நகோமியும் எலிமெலேக்கு எடுத்ததான ஒரு காரியம், மதீனமாய் தேவனுடைய எல்லையை விட்டு பெத்லகேம் விட்டு பஞ்சத்தின் நிமித்தமாய் அவர்கள் போனது ஒரு மதீனமான காரியம். Naomi and Elimelech, because of famine in the house of God, they made a foolish decision to leave that land and move away from it. அந்த ஒன்னாவது வருஷத்துல நான் எப்படி வாசிக்கிறேன்னா, பிளான் பண்றப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாம போய் பார்ப்போம், நாம மோவாபுக்கு போவோம், போய் பார்ப்போம், அங்க போய் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நான் முடிவெடுத்து கொண்டு தான் போனாங்க. சஞ்சரித்தான், மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். So we read in verse 1 that they decided, we will sojourn, we'll just go have a look. We'll go have a look what the situation there is, and then we will decide whether we need to stay there or not. அங்க இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே இருந்து விட்டார்கள் வாசிக்கிறோம். In verse 2 we say that they settled there. Oh God. சில பேர்லாம் அப்படிதான், சில பேர் அப்படிதான் மூவ் எடுப்பாங்க. அப்படி சில பேர் அப்படியே பார்ப்பாங்க, போய் பார்ப்போம். பிரியமானவர்களே, இது மாதிரிலாம் கர்த்தருடைய பரிபூர்ணமான நாம் சித்தத்தை நாம் கண்டுபிடிக்கலன்னு வச்சுங்க, வாழ்க்கை எங்கேயோ போயிடும். Beloved brothers and sisters, that's how some of us are. We say, let's go there and see. Let's see how it is, and we'll come back. But when we go there, we stay there. That's how we don't seek God's will. That's not God's will. அங்க 4ஆம் வசனத்தினுடைய கடைசியில வாசிக்கிறோம், 10 வருஷம் குடியிருந்தார்கள் வாசிக்கிறோம். In verse 4 we read that they actually stayed there for 10 years. அங்கே முதலாவது தன்னுடைய புருஷன் எலிமெலேக் மரித்தான். And first of all, the husband Elimelech, he died. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இறந்து போனான். In verse 3 we read that Naomi's husband Elimelech, he died. நான் உடனே என்ன முடிவு எடுத்துருக்கலாம் அப்படின்னா, அவ உடனே திரும்பி இருந்திருக்கலாம். Even then she could have immediately decided to say, let me return to Bethlehem. ஆனால் அங்கே இருந்து விட்டாள். 10 வருஷம் குடியிருந்தார்கள். She didn't. She stayed there for 10 years. அங்கே 2 பேருக்கு பெண் எடுத்தார்கள், ஒன்று ரூத், ஒன்று ஒர்ஃபால். So they took wives for their 2 sons, Ruth and Orpha. அடுத்த சில வருஷங்களே தன்னுடைய 2 மகன்களையும் அவள் இழந்தாள். And in the remaining years she even lost her 2 sons. இப்போ எத்தனை புருஷர்களை அவள் அந்த ஃபேமிலியில் இழந்திருக்கிறார் என்றால், எலிமெலேக், மக்லோன், கிலியோன் 3 பேர்களையும் இறந்தார்கள். So she lost 3 men in that land, her husband and her 2 sons. அவருடைய விசாரம் அவ்வளவு பெரிதான விசாரம், நகோமியினுடைய விசாரம். Her grief was a great grief. ஓகே, அவ உடைந்து நொறுங்கி இருந்துப்பான்னு நினைக்கிறேன். I believe she would have been broken and torn apart. ஆண்டவரே, நான் வந்திருக்க கூடாது. She would have realized, Lord, I shouldn't have come here. நான் தப்பு பண்ணிட்டேன். I have made a mistake, Lord. என்னுடைய புருஷனை, என் பிள்ளைகள் எல்லாம் நான் இழந்துட்டேன். I have now lost my husband and my 2 children. அந்த உடைஞ்ச அந்த நொறுங்குன அந்த உள்ளத்தில் தான் ஒரு செய்தி ஒன்று வருது. பெத்லெஹேமை கர்த்தர் விசாரிக்கிறார், அறுப்பின் பண்டிகை, கோதுமை விளையுதுன்னு சொன்ன உடனே மறுபடியும் அவன் கிளம்பி மூவ் ஆகுறா. That's when she hears the word saying, the Lord has looked to Bethlehem again, and there is a harvest happening in Bethlehem. And that's when she decides, let me return to Bethlehem. பிரியமானவர்களே, எப்பெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குதோ, நாம் திரும்ப எங்கே வந்துடணும்னு கேட்டால் தேவனுடைய வீட்டுக்கு வந்துடணும். Beloved, whenever we recognize this in our own lives, what we need to do is we need to return to the house of God. சில பேர் ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. Some people leave the house of the living God. போய் வெளியில் அவர்களுக்கு நிறைய காரியங்கள், அவர்களுக்கு மோசமாய் காரியங்கள் எல்லாம் தீமையாய் நடக்கிறது. They go and they end up in much trouble outside. அவர்கள் திரும்பி வராமல் இருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது. When I see that even then they don't return, I'm filled with sorrow. ஆண்டவரே, உம்முடைய வீட்டை விட்டு நான் போயிருந்திருக்க கூடாது, என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் இழந்திருக்க கூடாது. ஆண்டவரே, இப்பொழுதாவது ஆண்டவரே நான் திரும்பட்டுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி இருக்கணும். They should have cried out saying, Lord, first of all, I shouldn't have left the house of the living God, but I left and I've lost my wife, my children. At least now I should have returned. எஸ், நான் சொல்கிறேன், நான் லிட்டரலாக சொன்னாலும் ஒரு சில விஷயங்களை நான் ஆவிக்குரிய ரீதியில் நான் பொருள்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். Though I speak literally like this, I'm giving a spiritual message behind that.
there's a spiritual meaning. ஜீவனுள்ள தேவனுடைய சபையினுடைய ஐக்கியத்தை விட்டு நீங்க ஜனங்கள் வெளியில போறாங்க சமயத்துல இடரல் அடைந்து வெளியில போறாங்க. So now we see that people get offended with us and they leave the house of the living God, the church. அப்பெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்னவா இருக்காங்கன்னா எல்லாம் கிண்டர் கார்டன் ஸ்கூல் சில்ட்ரனா இருக்காங்க எல்லாரும். So those days when they got offended and left, their children were in the kindergarten. They were very young. அவர்கள் 15 வருடம் கழித்து 10 வருடம் 15 வருடங்கள் கழித்து அந்த பிள்ளைகள் ஒரு grown up son grown up daughter ஆகும் பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் வேர்ல்டினஸ்குள்ள உலகத்துக்குள்ள போய் விடுகிறார்கள். So when these children grow up, say 10-15 years, the children become worldly children and they get into the world and corrupt themselves. அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் அந்த பிள்ளைகள் மரித்து விடுகிறார்கள். Spiritually, these children are dead. எவ்வளோ காரியங்கள் சேதங்கள் ஆன நிறைய டேமேஜஸ்க்கு பிறகு அவர்கள் திருச்சபைக்கு வர்றாங்க. Yes, they are coming. So after much damage, yes, they do come back to the church. அவர்களை நான் விசாரிக்கிறோம். We inquire of them. பிரதர், எங்க உங்க பையன், எங்க உங்க பொண்ணுன்னு கேட்கிறோம். We ask them, brother, where's your son? Where's your daughter? அழுகிறார்கள். They cry. அவன் உலகத்தில் இருக்கான் பிரதர். Brother, he's in the world. அவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், இந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டான், அவன் உலகத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. He's married that girl in the world. She's married that boy in the world. மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். Because of man's foolishness, his way goes wayward. ஓகே, அப்படி ஒரு சம்பவம் இங்கே நம்ம ரூத் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். We read that in this book of Ruth. ஆனால் நாம் இங்கே வாசிக்கிறோம், அவர் பெத்லஹேம்குள்ள உள்ள நுழைகிறாள் பாருங்க. We read how she enters Bethlehem here. ஓகே, ஒரு ஃபால் போயிட்டா ரூத்தும் நகோமி வருகிறார்கள். Or first gone, Ruth and Naomi comes back to Bethlehem. 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 19. Please read. So they both went until they came to Bethlehem, and they had come to Bethlehem. All the city was stirred because of them. And the woman said, "Is this Naomi?" She said to them, "Do not call me Naomi, call me Mara." நகோமி என்றால் இனிமை, ஸ்வீட். நகோமி என்றால் இனிமைன்னு பொருள். Naomi means sweet, but she said, "Don't call me Naomi, call me Mara, for the Almighty." கசப்பு என்று சொல்லுங்கள். Mara means bitterness, for the Almighty has dealt very bitterly with me. ஓகே, இப்போ பாருங்க, அவ எத்தனை தடவை சொல்றாங்கிறத நான் கவனிக்கிறேன் பாருங்க. I want to show to you how many times she blames the Lord. ஓகே, நம்பர் 1, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். End of verse 20, the Almighty has dealt bitterly with me, very bitterly with me. ஓகே, நம்பர் 2, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். 21, I went out full, but the Lord has brought me back empty. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார். 3, Verse 3, the Almighty has afflicted me. சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். Why do you call me Naomi, since the Lord has witnessed against me? நீங்கள் என்னை நகோமி என்பானேன். Why do you call me Naomi still? ஓகே, என்னென்னலாம் காரியங்கள் வாசிக்கிறோம். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் என்னை கிளேசப்படுத்தினார். So the Almighty has dealt very bitterly with me. He's brought me back empty. He has witnessed against me, and the Almighty has afflicted me. Oh God. நாம் என்ன சொல்லுவோம்? What shall we say? யாருடைய மதியினத்துக்கு யாரை ப்ளேம் பண்றது? Check out for whose foolishness who gets blamed. யார் வர சொன்னது? கர்த்தர் போ சொன்னார். மகளே நகோமி, உன் பிள்ளைகளை அழைச்சிட்டு நீ போமா, நீ போ, மோவாப் தேசத்துக்கு போ, உன் பஞ்சத்துக்கு உன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு போன்னு கர்த்தர் சொன்னாரா? Is it the Lord who said, Naomi, please leave Bethlehem because there's a famine here, and go seek some plenty for yourself? Please leave Bethlehem. Is that what the Lord said? அவர்கள் சென்றார்கள். They made that decision. ஆனால் கர்த்தரிடத்தில் அவர் மனத்தாங்கல் அடைந்தவல்லவர். But she gets offended with God. 21 வசனத்துல சொல்றாரு, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார்.
Verse 21, she says, I went out full, but the Almighty has brought me back empty. ஸ்பர்ஜன் சிஹெச் ஸ்பர்ஜன் இப்படி ஒரு கேள்வி கேட்பார். நகோமி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் அப்படிம்பாரு. C.H. Spurgeon says, Naomi, I'll ask you a question. ஏமா நகோமி, நீ ஆல்ரெடி நீ ஃபுல்லா தானே இருந்த, ஏமா போற? நீ ஏற்கனவே ஃபுல்லு, ஆல்ரெடி யூ ஆர் ஃபுல், தென் வை டிட் யூ கோ டு மோவாப்? எதுக்கு போன? Spurgeon asks a question. Naomi, I'll ask you a question. Since you were full in Bethlehem, why did you leave and go to Moab? சரியான கேள்வி. It's a very good question. நிறைவுள்ளவளாய் போனேன், ஏன் கர்த்தர் என்னை விரும்பியா பண்ணனா? பிரியமானவர்களே, நாம் இப்படி மதியினமாய் நடந்து கர்த்தரிடத்தில் நான் மனத்தாங்கள் அடைகிறவர்களாக இருக்க வேண்டாம். Brothers and sisters, let's not do things foolishly and then turn around and blame God and get offended with Him. ஆனாலும் எந்த தீமையையும் தேவன் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். ஆமென். However, the Lord is able to turn all evil to our very best and good. Amen to that. நகோமியினுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையை முடிய பண்ணினார். Even in Naomi's life, the Lord made her end and made things work together for the good for her in the end. That is good news. That is the good news. 3 பேரை இழந்தது வந்து குட் நியூஸ் கிடையாது. 3 புருஷர்களை இழந்தது குட் நியூஸ் கிடையாது. The good news is not that she lost the 3 men in her life. குட் நியூஸ் பெத்லஹேம்க்கு திரும்பி வந்தது தான் என்னது அப்படின்னா குட் நியூஸ். The good news was that she returned to Bethlehem. பிரியமானவர்களே, திரும்பறதுல தான், மனம் திரும்பறதுல, அக்னாலெட்ஜ் பண்றதுல, தன்னுடைய இனிக்விட்டியை, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவிகொடாமல் போனதை நாம் மனம் திரும்புகிறது தான் காரியம். The good news is to acknowledge our sin, that we did not listen to the voice of God and that we had fallen in sin. To acknowledge that is the most important thing. அப்ப அந்த தீமையை தேவன் என்னவா முடிவு பண்றாரு? நன்மையா முடிவு பண்ணிடுறார். When we repent like that, then the Lord can turn that evil into good for us. அந்த தீமையிலிருந்து விளைந்த நன்மை தான் ரூத். That is the good that came out of that evil, which is Ruth. ரூத் போவாஸ். Ruth and Boaz is that good that came out of it. அதிலிருந்து இன்னொரு ஒரு ஃப்ரூட் ஓபேத். There was another fruit, Obed, came out of it. அந்த ஓபேத்திலிருந்து வர ஃப்ரூட் ஈசாய். And in that, from that genealogy came Isai. Then David, then Jesus, praise the Lord. Then David, and then Jesus came in that genealogy. அப்ப அந்த தீமையை தேவன் நன்மையா முடிவு பண்ண முடியும். Even that evil, the Lord can turn together for the good. நாம் அக்னாலெட்ஜ் பண்ணும் பொழுது, நாம் ஜெருசலேமுக்கு, நாம் தேவனுடைய வீட்டுக்கு நாம் திரும்பும் பொழுது, when we acknowledge our foolishness, our sin, and then when we repent and return back to the house of God, to Jerusalem. ஆனாலும் அவருடைய இருதயத்தில் என்ன இருந்ததுங்கிறது இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். அவருடைய இருதயம் ஃபுல்லா மாறாவா இருந்தால் அவர். What we read here is what was in her heart. She was actually bitter, a Mara. ஸோ பிரியமானவர்களே, நம்மளை என்கரேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, நாம் எந்த தீமையும் தேவன் என்னவா முடிவு பண்ண முடியும்னா தேவன் நன்மையாக முடிவு பண்ண முடியும். Our encouragement is that even in such evil, that the Lord can turn that together for our very best. ஓகே, இது தேவனிடத்தில் உண்டான மனத்தாங்கல். This is the offense against God. ஓகே, நாம் அடுத்த புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். We read in the next book, 1 Samuel and chapter 1. அங்கே இப்ராஹிம் தேசத்தான ஒரு மனுஷன் எல்கானா என்ற ஒரு மனுஷனை நான் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில். எல்கானா, we read about a man called Elkanah. அவனுக்கு 2 மனைவிகள் உண்டு. He had 2 wives. முதல் மனைவி அன்னாள். The first one was called Hannah. இரண்டாவது மனைவி பெனினாள். Second one was called Peninnah. அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. Hannah didn't have children. பெனினாளுக்கு அவருடைய சக்களத்திற்கு 10 பிள்ளைகளுக்கு மேல இருந்தார்கள். 10 பிள்ளைகள் மேல இருந்தார்கள். 10 பிள்ளைகள். Peninnah had much children. She had about 10 children. அவள் 10 பிள்ளைகளை பெற்றிருந்தபடினால் மூத்தவளாகிய அன்னாளை அவள் கிளேசப்படுத்தி கொண்டே இருந்தாள். Because Peninnah had 10 children and Hannah didn't, Peninnah was afflicting Hannah all the time.
நாம் இங்கே வாசிக்கிறோம், ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 6, we read like this. ம். Her rival, however, would provoke her bitterly to irritate her because the Lord had closed her womb. ஏழாம் வசனம். And verse 7, it happened year after year. As often as she went up to the house of the Lord, she would provoke her. So she wept and would not eat. இது இது எத்தனை வருஷத்து காரியம் என்றால் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலான காரியம். So this was happening for about 10 years. ஆ, தன்னுடைய சக்களத்தியானவள் அண்ணால சதா சிறுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது, கிளேசப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. She was always provoking her and troubling her. அவள் அழுது கொண்டே இருப்பாள். And Hannah used to keep weeping. இந்த இடத்துல நான் புருஷன்மார்களுக்கு ஒரு வார்த்தையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Here, நான் இந்த எல்கானாவை நான் என்ன சொல்வேன் என்றால், நியூ கவெனன்ட்ல உள்ள ஸ்பிரிட்ல உடைய ஒரு ஓல்ட் கவெனன்ட் மேனுவன். so I'll say a word to the husbands like this. Elkanah was a man, new covenant, brother, repeat that. நியூ கவெனன்ட் ஸ்பிரிட் பட் லிவ்ட் இன் ஓல்ட் கவெனன்ட். He had a new covenant spirit, but he was living in the old covenant. ரொம்ப அருமையா என்ன செய்வார்னு 8ஆம் வசனத்துல, ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடல, ஏன் சஞ்சலப்படுற, 10 பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு அதிகம் இல்லையா? என்ன ஸ்பிரிட் அது? See this wonderful spirit Elkanah had. Verse 8, then Elkanah, her husband, said to her, Hannah, why do you weep? And why do you not eat? And why is your heart sad? Am I not better to you than 10 sons? ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். For example, in verse 5, அண்ணாலே அவன் சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். but to Hannah he would give a double portion, for he loved Hannah. இதை வந்து ஒரு பார்ஷியாலிட்டின்னு எடுத்துக்கூடாது இதை. So let's not see this as partiality. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சர்ச்சில் நான் எப்படி சொல்லுவேன், எப்படி அவன் லவ் எப்படி காண்பிக்கிறான் அப்படின்னா, முதல் மனைவிக்கு ஒரு ஒரு குவார்டர் கேஜி திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வரார் அப்படின்னா அண்ணாளுக்கு வந்து 1/2 கேஜி வாங்கிட்டு வந்துடுவார். So the way I say that in our church is, if he were to buy a precious sweet for Penina, he will buy the double amount for Hannah because he loved her much. Praise the Lord. நல்ல ஒரு ஸ்பிரிட் அவனுக்கு. He had a good spirit. Praise the Lord for that. ஏன் நாம் நம்மளுடைய மனைவிட்ட பார்த்து நமக்கு இப்படி கூட நடக்கலாம். எப்ப எப்ப பாரு அழுதுகிட்டே எப்படி தலையில் அடிச்சுக்க கூடாது. We should not be hitting our head to say all the time, always she keeps weeping. என் கண்ணுக்கு முன்னால நிக்காத, நீ போயிட்டு நீனு. Don't stand in front of my eyes. Just go away from me. பிள்ளை வைக்க தெரியல, அழுதுகிட்டே இருக்க. You can't bring forth a child, but just keep sitting and crying all the time. சரி, நான் பாரு, நான் புருஷன், மிஸ்டேக் என்கிட்ட இல்லை, உன்கிட்ட தான் மிஸ்டேக். இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. There are people I'm the man. I've got no issues. Have you not seen? I've got 10 children through my second wife. அவள்கிட்ட நான் எத்தனை பிள்ளைகளை நான் பெற்றிருக்கேன் பாரு அவள்கிட்ட. Check out how many children I've got through my second wife. ப்ராப்ளம் ஒன்ட்ட தான் இருக்கு. Problem is not with me, love. It's with you. நான் முதலே உன்னை நான் டாக்டர்கிட்டலாம் போயிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கணும். I should have actually gone to the doctors first before I committed to marriage. இதான் உனக்கு தான் இஷ்யூ இல்லைன்னு சொல்லிட்டு மனைவியை கசந்து கொள்கிறவர்களா இருக்காங்க. So some people they make the wife to feel like that. They hurt the wife so much. மனைவி பிள்ளை பிறக்கலங்கிறதுக்காக கசந்து கொள்கிறவர்கள் இருக்காங்க. பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்காக மனைவியை கசந்து கொள்கிறவர்கள் இருக்காங்க. And then they trouble the wife because they've not got children. They trouble the wife because they've only got female child in the family. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் என்றால், எல்கானாவுடைய பாதப்படியில் உட்கார்ந்து அவர்கிட்ட கத்துங்கன்னு சொல்லணும். For such people, I will say, please go sit at the feet of Elkanah and learn from that spirit. அழகா என்ன செய்வார் அப்படின்னா, ஏன் அழுகுற, ஏன் சாப்பிடல, ஏன் சஞ்சலப்படுற, நான் பிள்ளை இல்லை, நான் உனக்கு பிள்ளை இல்லையா? See how lovingly he inquires, Hannah, why do you weep? Why do you not eat? Why is your heart sad?
Am I not better to you than 10 sons? What a spirit. இப்படிதான் அவள் 10 ஆண்டுகளாய் தன்னுடைய இருதயத்துக்குள்ளே தன்னுடைய சக்களத்தியை குறித்து அண்ணா 10 ஆண்டுகளுக்கு மேலாக மனம் கசந்திருந்தால். 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். So for 10 years, we read in verse 10 that for 10 years she was distressed, greatly distressed because of the second wife. தேவன் ஒரு நாளில் அவள் வெளிச்சம் பெற்றாள். One day she had light from the Lord. 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 12. வெகு நேரம் கர்த்தருடைய சந்நிதியில் அவள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது. Verse 12. Now it came about as she continued praying before the Lord. 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 15. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். I have poured out my soul before the Lord. அது என்ன பிரியமானவர்களே, கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றுவது என்றால் தன்னுடைய இருதயத்தில் உள்ள கசப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுவது. What is it to pour out your soul before the Lord? To pour out all the bitterness from your heart in the presence. தன்னுடைய மன கிளேசத்தை, கசப்பை, சக்களத்தின் மேல் உள்ளதான எல்லா கசப்பையும் எடுத்து உடைச்சு ஊத்துனாவ. She broke out all that bitterness and distress that she had about that second wife. பிரியமானவர்களே, 10 வருஷத்துல லைட் கிடைக்கல அவளுக்கு. 10 years she hadn't received that light. ஆனால் இங்க வாசிக்கிறோம், இந்த அதிகாரத்தில் அவளுக்கு ஒரு லைட் கிடைச்சது. ஆண்டவர் லைட் கொடுத்தார். But here we read that the Lord gave her light in verse 10. வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தாள். She prayed to the Lord and wept bitterly for a long time. ஒரு விண்ணப்பத்தை நாம் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த விண்ணப்பம் என்றால், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, ஒரு பிள்ளையை கொடுங்க, ஒரு பிள்ளையை கொடுங்க, சாம்பிள் ஒரு பிள்ளையை கொடுங்க, உனக்கு நான் காணிக்கையாக உனக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் வெகு நேரம். அது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 2 minutes. அது ஈஸியாக ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். See, you don't need to keep praying to the Lord, say, Lord, give me a son, give me a son, give me a son, Samuel. You don't need to keep praying that for a long time. You can just pray that in a second. எது ரொம்ப நேரம் ஆகும் தெரியுங்களா? You know what takes much time to pray? இருதயத்தில் உள்ள கசப்பு எடுத்து உடச்சி ஊத்துறதுக்கு தான். To take that bitterness from your heart, to break it before the Lord and pour it at His feet. இப்போ நீங்கள் ஆண்டவரே இன்னார் பேரில் உள்ள கசப்பு ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைச்சிடுறேன் வரும்பொழுது அடுத்த தாட்டு வரும். When you come to the Lord resolved to say, Lord, I want to submit this bitterness, I want to pour it at your feet, then suddenly a second thought comes into your mind. அவங்க செஞ்ச துரோகம்லாம் நமக்கு வரும். All the evil that they've done in the past will come back to your mind. அப்போ லேட் ஆகுது. இப்போ So then you delay. மறுபடியும் உடச்சி ஊத்துறோம். Then you break that thought and break that bitterness before the Lord. மறுபடியும் வேற ஒரு காரியம் வருது. Then another thing comes to your mind. அடுத்த காரியம் வருது. And another one. அவ வெகு நேரம் உடச்சி ஊத்திக்கிட்டே இருந்தா. So for a long time she was breaking it and pouring it, breaking it and pouring. அது ஜெபத்திலே அது ஆவிக்குரிய போராட்டம். அது உடச்சி ஊத்திடுங்க. That is a spiritual battle in prayer. Break it and pour it. ரிலீஸ் ஆயிட்டா. அன்னைக்கு ஒரு நாள் ரிலீஸ் ஆயிட்டா. That day she was released. Praise the Lord. Praise the Lord for that. அப்புறம் வாசிக்கிறோம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 18. அதுக்கு அப்புறம் அவள் போஜனம் செய்தால் துக்க முகமாய் இருக்கவில்லை, கர்த்தரை பணிந்து கொண்டால், கர்த்தர் அவளை நினைத்தருளினார் அப்படின்னு 18-19 வாசிக்கிறோம். Verse 18 and 19. The woman went her way, ate, and her face was no longer sad. And then she rose up early in the morning and worshipped before the Lord. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். The Lord had remembered her. The Lord had remembered her. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம நினைத்தருளி இருக்கத்தக்கதாக, அவரை தொழுது கொள்ளத்தக்கதாக நம்மளுடைய இருதயத்தில் யார் மேலேயாவது கசப்பு இருக்குமானால் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உடைச்சு ஊத்திடுங்க. If you want the Lord to recognize you, the best thing for us to do is, if you have bitterness against anyone, go to the presence of the Lord, break it and pour it at His feet. ரிலீஸ் பண்ணிடுங்க. Release them. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் நோக்கி பாருங்க. Look at Jesus and look at the cross. தேவன் நமக்கு திரளான பாவங்களை நமக்கு மன்னித்திருக்கிறார்.
The Lord has forgiven us much of our own sin. அந்த 100 வெள்ளி பணத்தை அவனுக்கு மன்னிச்சிருங்க. அவனை Forgive that 100 silver that somebody owes you. பிரியமானவர்களே, இந்த மகிமையான ஒரு வாழ்க்கைக்கு நாம் இந்த 2021 நாம் கடந்து செல்வோம். May we come into this glorious life in 2021, beloved brothers and sisters. தேவன் பேரிலே நமக்கு மனத்தாங்கல் வேண்டாம். Let's not be angry or offended with God. மனுஷன் மேலும் நமக்கு மனத்தாங்கல் வேண்டாம். Let's not be offended with men. ஏசாவுக்கு ரொம்ப நாள தன் சகோதரனாகி யாக்கோபு மேலே கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு மேலாக 20 வருஷத்துக்கு மேலா என் சகோதரன் என்னை ஏமாத்திட்டான், என் சகோதரன் என்னை ஏமாத்திட்டான், என் சகோதரன் என்னை ஏமாத்திட்டான் இருந்தார். Esau for many years had this bitterness against Jacob to say, my own brother, he deceived me. My own brother, he deceived me. அவன் சீர்கெட்டவனாய் போனான். With that spirit, he went and destroyed himself. கசப்பான வேர் முளைத்தெழும்பி நம் கலக்கம் உண்டாக்கி அநேகரை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையில் உள்ளவர்களாக இருப்போம். Let not that root of bitterness rise up and then we go corrupt ourselves and others. சீர்கெட்ட ஏசாவை போல் இருக்க வேண்டாம் நம்ம வேதம் எச்சரிக்கிறது. The Bible wants us not to be like a wanderer, like Esau became. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. May the Lord give each one of us grace, brothers and sisters. நம்முடைய இருதயத்தில் யார் பேர்லையும் மனத்தாங்கலோ மனக்கசப்போ மனம் புண்படுதலோ இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தேவ அன்பினால் நிரப்புவாராக. May the Lord fill our hearts with His own love so that we won't have offense or bitterness or unforgiving spirit in our hearts against somebody else. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நடத்துவாராக. ஆமென். May the Lord lead us like that, beloved brothers and sisters. Amen. Amen. Chapter 15, verse 23. Exodus chapter 15 and verse 23. அவர்கள் மாராவில் வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க மனதில்லாது இருந்தது. When they came to Marah, they could not drink the waters of Marah, for they were bitter. Therefore it was named Marah. சில சமயங்களில் தேவனே நம்மை ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்குள் தேவன் நம்மை கொண்டு செல்வார். Sometimes the Lord Himself leads us through a bitter experience. நாமே சில பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நாம் தேடிக்கொள்றது இருக்கு. Sometimes we seek after some bitter situations and experiences. சில சமயங்களில் மனுஷர்கள் நமக்கு ஒரு பிட்டர்னஸ் கொடுக்கறது இருக்கு. Sometimes others give us bitterness. ஆனால் எக்ஸோடஸ் 15 தேவன் ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நம்மளை நடத்துறது. But here in Exodus we read about a situation where the Lord Himself leads the people through a situation of bitterness. அது நமக்கு டெஸ்ட். அது That is a test. அந்த இடத்துல நாம் முறுமுறுக்க கூடாது. There we should not murmur. அந்த இடத்துல நாம் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. Not grumble and protest in that situation. அந்த இடத்துல நாம் தேவனை விசுவாசிக்கணும். We have to believe and show our faith in the Lord. ஆனால் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா தவறிட்டாங்க. But the people failed in the situation. அப்ப தேவன் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருந்தார். The Lord had a solution for that problem. அதான் 25வது வசனத்துல வாசிக்கிறோம். We read that in verse 25. கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். The Lord showed a tree to Moses. அந்த கசப்பில் அந்த கசப்பான தண்ணீரில் அந்த மரத்தை வெட்டி போட்ட உடனே அது மதுரமாய் மாறிற்று. Moses, as soon as he cut and put that tree into the bitter water, the water became sweet. பிரியமானவர்களே, அது என்ன விதமான கசப்பா இருந்தாலும் சரி, whatever the type of bitterness it is, brothers and sisters, நம்பிக்கையான ஒரு என்கரேஜ்மென்ட் வார்த்தையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். I want to finish with a hopeful, encouraging word. And the verse 25 நீங்க எல்லாரும் பார்க்கணும் நான் விரும்புறேன். I would like you all to draw your attention to verse 25. நான் இந்த வசனத்தை இப்படி வாசிக்க விரும்புகிறேன். I would like to read this verse like this. பிதாவாகிய தேவன், the heavenly Father, கல்வாரி மலையிலே, in the cross of Calvary, கிறிஸ்து என்ற மரத்தை
வெட்டி போட்டார். He chopped a tree called Jesus Christ. அது நம்முடைய இருதயத்தில் உள்ள அந்த கசப்பான அந்த தண்ணீர் போட்டவுடன் அது மதுரமாய் மாறிற்று. When that tree was thrown into the bitterness of our lives, the waters became sweet. ஆமென். Amen. எப்பேற்பட்ட கசப்பா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கசப்பா இருந்தாலும் சரி, மோசே ஒரு சாதாரண ஒரு மரத்தை வெட்டி போட்டே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறியது என்றால், Whatever the bitterness, if Moses could chop a normal tree and then remove the bitterness from that water, ஓ காட், நாம் என்ன சொல்லுவோம்? என்னுடைய இருதயத்துள்ள உங்களுடைய இருதயத்தில் உள்ளதான கசப்பை நீக்கும்படிக்கு தன்னுடைய ஒரே பாரான குமாரனை அவர் சாப் பண்ணார் கல்வாரி மலையில. in order to remove the bitterness from our hearts, the Heavenly Father was willing to chop His own Son on the cross of Calvary. அது மரம் அல்ல, தன்னுடைய குமாரனை சாப் பண்ணார். Not a tree. He gave His own beloved Son. அந்த வெட்டப்பட்ட மரமாகிய கிறிஸ்து இப்ப என்னுடைய இருதயத்துக்குள் வரும் பொழுது, When that cut Jesus Christ comes into my life, என்னுடைய இருதயத்துல கசப்பு இல்லாம போயிடுது, மதுரமாய் மாறுகிறது. all the bitterness from my heart is removed and my heart becomes sweet. இட்ஸ் a good news for us. That is a good news for us. பிரியமானவர்களே, இயேசு நமக்காய் கல்வாரி சிலுவையிலே வெட்டப்பட்டார். Beloved brothers and sisters, Jesus Christ was crucified and cut on the cross of Calvary for our sake. இனி ஒருபோதும் நாம் தேவன் பேர்லயோ மனுஷர்களோ யார் பேர்லயும் நமக்கு என்ன வேண்டியதில்லை, கசப்ப வேண்டியதில்லை. So from now on, because of that, we don't need to blame or have bitterness against God or any other man. ஆமென். Amen. Amen. எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். Dear Heavenly Father, we thank you for this precious time. ஆண்டவரே, எங்களுக்கு வைத்திருக்கிறதானே ஒரு புதிய ஆண்டிலே எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைக்கு ஏதுவான தீர்மானங்களுக்காகவும் யோசனைகளுக்காகவும் திட்டங்களுக்காகவும் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். Lord, we thank you for this new year and all the plans and thoughts you have for our welfare for this year, Lord. ஆனால் அதற்கு முன்னதாக ஆண்டவரே, நாங்கள் பிறருடைய வெல்ஃபேரை நாங்கள் சிந்திக்கிட்டோம் ஆண்டவரே. But before that, Lord, help us to be mindful of the welfare for others, விசேஷமாக எங்களுக்கு தீங்கு செய்தவர்கள், especially against those who have harmed us, Lord. எங்களை வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் எங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களாலையும் எங்களுடைய சொத்துக்கு, எங்களுடைய உடைமைகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே துரோகம் பண்ணினவர்களை ஆண்டவரே அந்த விசாரத்தை எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுவீராக. Lord, we pray that you will take away the bitterness we have in our heart against people who have harmed us in many ways with their thoughts or their words or cheated us of property or money or any such thing, Lord. ஆண்டவரே, எங்களை மறக்க பண்ணுங்க சுவாமி. Dear Lord, help us to forget what they've done to us. எங்களுடைய குடும்பத்திலே மனாசே பிறப்பதாக. May a Manasseh, Lord, be born in each of our families. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே, நாங்கள் மனப்பூர்வமாய் மனுஷர்களை நாங்கள் விடுதலை செய்து அவருடைய நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க சுவாமி. Help us, Lord, to release those people who have harmed us and cheated us willingly, Lord, and help us to forgive them. நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் ஆண்டவரே. Lord, we want to be people who will take hold of the blessings that you want to give us. நாங்கள் பிறரை ஆசீர்வதித்து விடட்டும். Help us to bless others. ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவரே இருதயத்தில் நாங்கள் ஆண்டவரே ஒரு மனத்தாங்களோடு கூட இந்த 2021 நாங்கள் பிரவேசிக்க வேண்டாம் ஆண்டவரே. Lord, we don't want to step into this new year with bitterness against even one person in our lives. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. We pray this in Jesus' name. ஆமென். Amen.